அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை ஓதி படித்து அதில் உள்ள அர்த்தத்தை விளங்கி பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம் வாழ்நாளில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் 20வது அத்தியாயம் 132வது வசனம். இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்ன செய்ய வேண்டும் என்று வரிசையாக சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறான். 130, 131 போன்ற வசனங்களை ஏற்கனவே பார்த்தோம். இந்த 132வது வசனத்தில் முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறது என்னென்னு சொன்னால், வஅமுர் அஹ்லக பிஸ் ஸலாத்தி, உன்னுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டு நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வஅமுர் என்றால் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், கட்டளையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது. குடும்பத்தாரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு? தொழுகையை தொழுமாறு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட் வஸ்தபிர் அலைஹா, அதில் ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒன்று குடும்பத்தார்கிட்ட சொல்லணும், தொலை சொல்லி அதனால் ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட் இது. 3வது லா நஸ்ஸலுக ரிஸ்கன், நான் உன்னிடத்தில் எந்த விதமான உணவையும் ரிஸ்கையும் கேட்கவில்லை. நஹ்னு நர்ஸுகுக, நான் உனக்கு உணவு தருகிறேன். 4வது பாயிண்ட் முடிஞ்சா வல் ஆகிபத்து லித் தக்வா, யாராருக்கெல்லாம் இந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இறுதி முடிவு நன்றாக இருக்கும். இது வரிசையாக எல்லாம் சொல்கிறான் பாருங்கள். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வேண்டும், குடும்பத்தாருக்கு தொழுமாறு ஏவ வேண்டும், அதில் ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். ரிஸ்க்கை நான் உங்கள்கிட்ட கேட்கல, நான் தான் உனக்கு ரிஸ்க்கு தருகிறேன். அடுத்ததாக இந்த நம்பிக்கையை யார் பற்றி பிடித்து கொள்கிறார்? தக்குவா என்றால் தக்குவாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது அரபி இலக்கணத்தில். தக்குவானா என்னன்னு சொன்னாக்கா ரொம்ப பேர் என்னென்னா இறை அச்சம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதுவும் இருக்குது. அந்த தக்குவாவுடைய ஆரம்ப வார்த்தையுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னாக்கா, அந்த ஒரு துணி இருந்தாக்கா கயிறு இருக்கெல்லாம் எடுத்து கட்டிக்கிறது, பிடிச்சி இறுக்கமாக இருக்கிற இழுத்து பிடிச்சி கட்டுற அந்த முடிச்சுக்கு சொல்லுவாங்க தக்குவான்னு சொல்லி. தக்குவானது அந்த ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக இறுக்கமாக முடிச்சு போட்டு கொள்ளுதல். ஆணித்தரமாக எதை முடிச்சு போட்டு கொள்ளுமா? வல் ஆகிபத்து லித் தக்குவா, ஆணித்தரமாக எந்த விஷயத்தை உள்ளத்தின் அடித்தளத்தில் முடிச்சு போட்டு கொண்டு அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்கிறையோ அந்த விஷயந்தான் மறுமையில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். இப்போ வரிசை இங்கேருந்து பார்ப்போம். திருப்பி குடும்பத்தாரை ஏவ வேண்டும், அதில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் ரிஸ்க்கை நான் தருகிறேன். ரிஸ்க்குக்கும் தொழுகைக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கு அது சம்மந்தம் இருக்காமல் தெரியுதா? தொழ வேண்டும், சரி, கரெக்டாக இருக்குது. அதில் ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், அது சரியாக இருக்குது. நான் உன்னிடத்தில் ரிஸ்க்கை கேட்கலன்னு எல்லாம் சொல்கிறானே, நான் தான் உனக்கு ரிஸ்க்கு தரேன்னு சொல்கிறானே, இந்த என்ன திடீர்னு வேறு சப்ஜெக்ட் வருது அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது விளங்குது.
தொழுவதன் மூலமாக சிரமம் ஏற்படுதா இல்லையா? ஒரு சின்ன சிரமம் ஏற்படுது. உதாரணமாக ஃபஜர் தொழ வேண்டும், லொஹர், அசர், மகரிப், இஷா தொழ வேண்டும். இந்த 5 நேர தொழுகையில் வராதவர்களுடைய கணக்கெடுப்பு அதிகமாக இருக்குதா இல்லையா? ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அங்கே வந்தால் அந்த ரிஸ்க்கு பாதிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நல்லா மைண்ட் பண்ணிங்க. எப்படி பாருங்கள், குர்ஆன் வசனம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நான் கடையை அடைத்து விட்டால் லுகருக்கு வர்ற கஸ்டமர் என்னை விட்டு போய்விடுவார்கள். அசருக்கு நான் வந்து விட்டேன் என்று சொன்னால் அசருக்கு வர கஸ்டமரை நான் கைகொள்ள வேண்டியிருக்கும். மகரிப்புக்கு தான் அதிகமாக கூட்டம் வருது. அந்த நேரத்தில் நான் இங்கே வந்துட்டேன்னாக்கா வர்ற கஸ்டமருக்கு யார் கொடுக்கறது? இஷாவுக்கு வந்து விட்டால் பாதி வியாபாரம் பறி போய்விடும். அப்போ என்ன நினைக்கிறார்கள் பெரும்பாலான மனிதர்கள்னால், 5 நேர தொழுகையை நான் தொழுது விட்டால் ரிஸ்க்கு என்னை விட்டு குறைந்து விடும் என்று நினைக்கிறார்கள். மாறாக 5 நேரம் இங்கே வந்து விட்டால் ரிஸ்க்கு அதிகமாகும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். நான் திறந்தா உனக்கு ரிஸ்க்கு, நீ எதை நோக்கி இதுக்கு வராமல் இருக்கிறியோ அது அப்படி நினச்சிடாத. இங்கே வந்தால் அந்த ரிஸ்க்கில் நான் பரக்கத்து செய்து விடுவேன்னு அர்த்தம் இருக்குது. உதாரணமாக நீங்கள் நடப்பை பார்ப்போம். இன்றைக்கி உலக அரங்கில் சவுதி அரேபியா இருக்கான்ல, சவுதி அரேபியா அரசாங்கம் அவங்க செஞ்ச முதல் காரியமே 5 நேர தொழுகை தான். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அனாச்சாரம் பண்ணலாம், அதை விடுங்க, அது அப்புறம் பேசுவோம். ஆரம்ப காலத்தில் அவங்க வந்தது முதல்ல ஏவியது 5 நேர தொழுகை தான். அங்கே உள்ள கடைகளில் இப்பயும் போய் 12 மணிக்கு பாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா 11:45 வரைக்கும் தான் சேல்ஸ் பண்ணுவான். ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரே ஒரு பெப்சியை கொடு அப்படி சொல்லி ஒரு 10 ஒரு ரியாலை கொடுத்தீங்கன்னா அவன் தரமாட்டான், போடான்றான் வெளியில். கண்டிப்பாக அவன் வந்து கடையை அடைச்சே ஆகணும், இல்லைன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவான் கவர்மெண்ட்டு. அது மாதிரி சட்டம் போட்டு வைத்திருக்கிறான். அதற்காக தனி இலாக்க கடை வைத்திருக்கிறான். அவன் செஞ்சது என்ன? அது ஆரம்பத்தில் 5 நேர தொழுகையை அந்தந்த நேரத்தை தொழ வேண்டும், கடைகளை அடைத்திட வேண்டும், வியாபாரம் பார்க்கக்கூடாது, லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம். இதெல்லாம் சட்டம் கொண்டு வந்தான் முத. இன்றைக்கு உலக அரங்கில் பொருளாதாரத்தில் ரிஸ்கில் தலை நிமிர்ந்த நாடாக அவன் தான் இருக்கிறான். இன்றைக்கி உலக அளவில் கணக்கெடுப்பு சொல்கிறான். மற்ற நாடுகள்லாம் வந்து வட்டியில் மிதந்து பொருளாதாரத்தை பெருக்கி கொண்டு வாழ்கிறது. ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த குருடாயில் என்று சொல்லக்கூடிய, அதற்கு பிறகு மார்க்கம் சம்பந்தமான ஹஜ்ஜி, உம்ரா, இன்னும் ஜியாரத் என்று சொல்லக்கூடிய 2 விஷயங்களை வைத்துத்தான் இன்றைக்கு உலக பணக்காரனாக அங்கே உள்ள அரசர்கள் இருக்கிறார்கள். புரியுதா அவங்களுக்கு? அப்போ ரிஸ்க்கை தரக்கூடியவன் அல்லாஹ். தொழுதால் ரிஸ்க்கு கிடைக்கும், அந்த ரிஸ்க்கில் பரக்கத்து ஏற்படும் என்பதற்கு இன்றைய உலக வாழ்க்கையுடைய ஒரு நாடே நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அதை கை கழுவி விட்ட நாடுகள் தான் இன்றைக்கு வந்து வறுமைகளை தள்ளிக்கொண்டே போகிறது. சட்டங்களை புதிதாக போட்டார்கள், தொழுகைக்கு வராமல் ஆனார்கள், அதனால் பரக்கத்து போய்விட்டது. இன்றைக்கு அடிமட்டமாக அது நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம், ரொம்பலாம் உதாரணம் தேவையில்லை. 800-750 ஆண்டு காலம் வாழ்ந்த முகலாய பேரரசு வீழ்ச்சி என்ன ஆச்சு? இன்றைக்கி என்ன நிலைமை? அன்றைக்கு வந்து தொழுகையை 5 நேர தொழுகவில்லை. அதற்கு பிறகு தொழுகையோட சட்டத்திட்டங்களை மக்களுக்கு சொல்லவில்லை. மார்க்க சட்டங்களை முகலாய பேரரசர்கள் செய்யவில்லை. மாறாக தங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு மக்கள் மத்தியிலே பரப்பினார்கள். தீனே இலாகி என்று சொல்லி பரப்பினார்கள். வரலாற்றை படித்து பாருங்கள். அதனால தான் அக்பர் பேரரசுன்னு வச்சுருக்காங்க. இன்றைக்கி கூட சோசியல் சயின்ஸில் அக்பரை மாத்திரம் பேரரசுன்னு சொல்லுவோம். ஏன் பேரரசுன்னு சொல்லலான்னா, அவன் கொள்கையை முழுமையாக மிக்ஸ் பண்ணி தீனே இலாகின்னு சொல்லி ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவில் புகுத்தி விட்டான். எல்லாம் ஒன்றுன்னு விட்டான். அத்வைத கொள்கை வந்து பரப்பி விட்டான் அக்பர். பேச வேண்டியிருக்குது, வேறு வழி இல்லை. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சொன்ன எதில் வெற்றி இருக்கிறது, எந்த விஷயத்தில் போனால் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை தளம் மாற்றிவிட்டு இவனாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு முகலாயர்கள் செய்த வீழ்ச்சி தான். இன்றைக்கி கூட கேள்வி கேட்பான், 10th ஸ்டாண்டர்ட் கேட்பான், முகலாய பேரரசருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? 10 மார்க் இன்றைக்கி வருஷம் அடிக்க வச்சுருப்பான் சோசியல் சயின்ஸில். இன்றைக்கு 5% இடஒதுக்கீட்டுக்காக ரோட்டில் கொடி பிடித்து நிற்க வேண்டிய பரிதாப நிலை நம் சமுதாயத்துக்கு இருக்கிறது. எத்தனை சதவீதம்? 5% ஆண்டது 750 வருஷம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை சொல்வதற்கு பதிலாக, தொழுகையை ஏவுவதற்கு பதிலாக
தன்னுடைய இன்பங்களை கருத்தில் கொண்டு மக்கள் மத்தியில் புதிதாக ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்லியது காரணம் என்பதற்கு நம்ம இந்தியாவே ஒரு உதாரணமாக இருக்கிறது. இது போன்று பல நாடுகள் இருக்குது. எத்தோப்பியா, இன்னும் நீங்கள் உலக அரங்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாமே ரீசன் என்னது? தொழுகையை விட்டது தான் காரணம். அதுபோல் நம்ம மனசுலையும் அப்படி தான் இன்றைக்கு பல பேர் மனசுலையும் இருக்குது. தொழுகைக்கு போனோம்னா வியாபாரம் குறைஞ்சுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக குறையாது. அப்படியே குறைந்தாலும் அதில் உள்ள அந்த ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு வேறு விதத்தில் கொடுத்து விடுவான். மன நிம்மதியோடு வாழ்ந்து விட முடியும் இந்த உலகத்தில். ஆனால் இதன் பக்கம் மக்கள் மத்தியில் ஒரு அந்த கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பு உள்ளதில் இல்லை. கொள்கை ரீதியான பிடிப்புனா என்னது? முதல்ல நான் அல்லாஹ் சொன்ன கட்டளையாக இருக்கிற 5 நேரத்துக்கு வந்தாக வேண்டும் என்கிற இந்த கொள்கை நம்மகிட்ட இல்லை. அதனால தான் இன்றைக்கு எதுக்கோ நிற்க வேண்டிய இந்த சமுதாயம் எங்கெங்கே போய் நிற்குது. எதையோ சொல்லி வெற்றி பெற வேண்டிய இந்த சமுதாயம் எங்கெங்கே போய் கொடியை பிடித்து கொண்டு நிற்கிறது. அதன் பக்கம் கூட்டம் கூட்டமாக செல்லுகிறது. தொழுகையை காணும். இங்கே நாரிய தக்பீர் சொல்லுகிறது வேறு இடத்துல, இங்கே அல்லாஹ் அக்பருக்கு பதில் சொல்ல காணும். எங்கே நின்று கொண்டு வீரவசமாக பேசிவிட்டால் அரசியல் மேடைகள் நாரிய தக்பீர் அல்லாஹ் அக்பர் கத்துகிறது. காலையில் அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்புக்கு பதில் இல்லை, இங்கே வரவில்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளை எழுதுகிறான் இந்த ஆயத்தில், முதல்ல நீ தொழுவு, குடும்பத்தால் தொழில் பக்கம் ஏவு, ரிஸ்க்கை நான் உனக்கு தரேன், உங்ககிட்ட நான் ரிஸ்கெல்லாம் கேட்கல. புரியுதா? இந்த உறுதியான விஷயத்தை, இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய உறுதியான விஷயத்தை நீ செய்யும் பொழுது அதில் ஏற்படுகிற சிரமங்கள் இருக்கும். கொஞ்சம் அந்த சிரமங்களை பொறுத்து கொள்ளு. இப்படிப்பட்ட இந்த கொள்கையை உன் உள்ளத்தின் அடித்தளத்தில் இறுக்கமாக கட்டி, தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை இறுக்கமாக கட்டி வைத்து கொண்டால் அதுதான் இறுதி முடிவாக இருக்கப் போகிறது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்தில் பதிவு செய்கிறான். இதை கோட்டை விட்ட காரணம் ஒன்று தான் இன்றைக்கு சமுதாயத்துடைய அத்தனை படுபாதார வீழ்ச்சிக்கு காரணமே இன்றைக்கு. அதனால தான் சில ஜமாத்தார்கள் இன்றைக்கு நம்ம அவங்கள பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறோம். வேறு வேறு விஷயங்களில் சில ஜமாத்துகள் இருக்கிறாங்களே, தொழுகைக்கு மட்டும் ஏவுகிற ஜமாத்து இருக்கா இல்லையா? அந்த தொழுகைக்கு மட்டும் ஏவுகிற ஜமாத்து சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? முதல்ல தொழுகைக்கு வா, எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். உண்மைதான் அது. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சரிதான். அதனால தான் அந்த ஜமாத்து மாத்திரம் இன்றைக்கு நம்ம பேச விரும்பலை. அந்த ஜமாத்து மாத்திரம் வீடு வீடாக சென்று இன்றைக்கு ரோடு ரோடாக சென்று தொழுகைக்கு மாத்திரமே அழைத்து கொண்டிருக்கிறது. தொழுகைக்கு வந்தால் மாத்திரம்தான் உனக்கு இந்த கொள்கை உள்ளத்தில் முதல்ல வரும். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் கூடி காலடி வந்தால் தான் உனக்கு மறுமை பற்றிய சிந்தனை வரும். கடையில் உட்காந்துட்டு கண்டிப்பாக வராது. கடையில் உட்காந்தா வியாபார சிந்தனை தான் வரும். ரோட்டில் உட்காந்துருந்தாலும் ரோட்டில் உள்ள சிந்தனை தான் வரும். வேறு எந்த வியாபாரம் பண்ணாலும் அங்கே உள்ள சிந்தனை தான் வரும். அதில் எண்ணத்தை நம்ம புரட்சி பண்ணிவிடலாம், எண்ணத்தை அதிகமாக ஆக்கிவிடலாம், எண்ணம் தான் வரும். அதில் எப்படி பேசணும்னு வரும், நம்முடைய லாபம் எவ்வளவுன்னு வரும், அதை பற்றியே சிந்திப்பேன். இங்கே வந்தால் தான் மறுமை ஒன்று இருக்கிறது, உலக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. நாம் எல்லாம் மௌத்தாக போக போகிறோம், அங்கே போய் கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம், அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறோம். நம்முடைய வருமானம் சரியாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய இடம் இதுதான். அப்போ இங்கே வந்தால் வெற்றி இருக்குது, இங்கே வந்தால் வெற்றி இருக்குதுன்னு ஏன் அல்லாஹ்வும் தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இங்கே வந்தால் தான் உனக்கு ரெண்டுமே கிடைக்கும். அங்கே இருந்தால் ஒன்று தான் கிடைக்கும், இன்னொன்றும் கிடைக்காது. ஒன்று கிடைக்கிறது நம்முடைய கொள்கை கிடையாது, ரெண்டும் கிடைக்கிறது தான் நம்முடைய கொள்கை. உலக வாழ்க்கையோடு சேர்ந்த மறுமையுடைய திட்டம் தான் இஸ்லாம். உலக வாழ்க்கை மாத்திரம் உள்ள திட்டம் நம்மளது கிடையாது, எல்லாம் அவங்களது. அவங்க தான் அங்கே எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் வியாபாரம் செய்யலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்பங்கள் அனுபவிக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே அல்லாஹ் சொன்ன மாதிரி இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன மாதிரி முதல்ல குனியணும், நிமிரணும், சஜிதா பண்ணணும், திக்ர் செய்யணும். அதுக்கப்புறம் போய் வேலையை பாருங்கிற அல்லாஹ். அதனால தான் போன ஆயத்தில் சொன்னோம், நம்ம அல்லாஹ் சொன்னால் 5 நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 5 நேரங்களை கண்டிப்பாக இதில் பயன்படுத்த வேண்டும். இன்னும் சில அறிஞர்கள் எழுதுகிறாங்க தப்சீரில், அல்லாஹ் சொன்ன இந்த 5 நேரத்தை எவன் பயன்படுத்தவில்லை, இது ஹராம்லாம் பற்றியாக கொடுத்துருக்காங்க. முன்னாள் அறிஞர்கள், மார்க்கத்தை ஆய்வு செய்த சாஃபி போன்ற அனாஃபி போன்ற அறிஞர்கள் தங்களுடைய புத்தகத்தில் எழுதுகிறாங்க, 5 நேரத்தை எவன் பயன்படுத்தவில்லையோ அவன் இந்த உலக வாழ்க்கையில் அந்த 5 நேரம் ஹராம், இப்படியே புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எவன் 5 நேர தொழுகைக்கு வரவில்லையோ அவனுக்கு மௌத்தான தொலை வைக்காதீங்கன்னு சாஃபி எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்தில். சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உம்முங்கிற கிதாபில் எழுதுகிறாரு, 5 நேர தொழுகைக்கு மௌத்தாயிட்டேன்னு வச்சுங்க, தொலை வைக்காதீங்க, ஹராம் அப்படின்னு எழுதுறாரு. இப்படி என்ன அவ்வளோ ஆவேசப்படுறாங்க? ஏன்? அல்லாஹ் சொன்ன மிக முக்கியமாக இருக்கிற இந்த தொழுகையை ஒரு நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஜமாத்திலே இணைக்காதீர்கள் என்றெல்லாம் அவர்கள் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்காங்க. அதெல்லாம் விட்டாங்க. இப்போ
இப்போ எதுக்கு பயன்படுத்தப்படுது? சாஃபி மதகப்பு இந்த இதுக்கு தான் பயன்படுத்தப்படுது. இது கோரஸ் பாடுறதுக்கும் தர்கா கொண்டாடுறதுக்கும் அவங்க பேரில் அவங்க சொல்லலை. அதெல்லாம் ரீசன் என்ன? உண்மையான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க முன்னோர்கள். அந்த உண்மையாக சொன்ன விஷயங்கள்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு எது இவங்களுக்கு லாயக்காக இருக்குதோ அதை மாத்திரம் சொல்லி மக்களை திசைத்திருக்கிறார்கள். ஆனால் சில பேர்கள் இன்றும் தொழுகையை பக்கம் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் தூதரும் அதன் பக்கம் தான் அழைக்கிறார்கள். அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 220 132 இந்த விஷயங்களே ஆணித்தரமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆணித்தரமாக இருக்கிற இந்த கொள்கை தக்குவா என்பது இந்த விஷயத்தை முதல்ல உள்ளத்தில் வந்து முடிச்சு போட்ட மாதிரி முடிச்சு போடுங்கள். முடிச்சு போட்டு அதன் பக்கமே செயல்பட ஆரம்பிங்க. அதில் நிம்மதி இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன், நம்ம சாதாரணமாக பேசுவோம், ரொம்ப பயம்லாம் இல்லை. காலையில் ஃபஜ்ர் தொழுகை பாங்கு சத்தத்தை கேட்டுட்டு ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து அந்த இமாம் ஓதுகிற அந்த குர்ஆன் வசனத்தை கேட்டுட்டு சலாம் கொடுத்துட்டு போயிட்டு வெளியே போகும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்குது? ஒன்றை நம்ம செய்து விட்டோம், காலையில் எழுந்தோம், அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு நிம்மதி வருதா இல்லையா? அதுக்கு பிறகு லுஹர் வந்துட்டோம், அஸ்ர் வந்துட்டோம், மகரிப் தொழுதுட்டோம், இஷா தொழுதுட்டோம், ஒரு நிம்மதி வருதா இல்லையா? என்ன? அல்லாஹ் சொன்னதை கேட்டுட்டோம், அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு நம்ம கேட்டுட்டோம் என்ற ஒரு நிம்மதி முதல்ல பிறக்கிறது மனிதனுக்கு. இந்த நிம்மதி வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த நிம்மதி கிடைச்சதோடு சேர்ந்து நமக்கு தேவையானதெல்லாம் அல்லாஹ் கொடுக்க தான் செய்கிறோம். அவர்களை விட நன்றாக நம்ம அனுபவிக்கிறோம், அவர்களை நன்றாக சிந்திக்கிறோம், அவர்களை விட அறிவு அதிகமாக நமக்கு இருக்கிறது. அவர்கள் எதன் பக்கம் ஓடுகிறார்களோ அதெல்லாம் நமக்கெல்லாம் வந்துடுது. அவங்க எதன் பக்கம் ஓடி அலையிறானோ அதை விட அதிகமாக நமக்கு வருது, உள்ளே இருக்குது. இதெல்லாம் ஏன்? நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த செயல்படுத்தும் போது இந்த உலகத்திலே ஒரு நிம்மதி பிறக்கிறது. அந்த நம்ம தொழிலெல்லாம் இன்றைக்கி வந்து எதை இழந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை 5 நேரம் தொழக்கூடிய ஒரு மனிதர் தொழவில்லை என்று சொன்னால் எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுதா இல்லையா? எது போயிடுச்சு, ஆஹா எந்திரிக்காமல் விட்டுட்டோமே அப்படி பறந்தடித்து உடையாரோம் நம்ம, புரியுதா? அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள், ஒரு அமைதியாக மனதை நிலைப்படுத்த வேண்டுமானாலும் கூட நம்ம வர வேண்டி இருக்குது. அது இல்லை என்று சொன்னால் எதை பறிகொடுத்த சூழ்நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. உலகத்தில் வாழும்போதும் இந்த பழக்கம் நம்மள்கிட்ட வரும்பொழுது தான் ஒரு பையங்கள்லாம் வர்றாங்க, மாஷா அல்லாஹ், சின்ன வயசு பையங்கள்லாம் வர்றாங்க. அவங்களுக்கே தெரியும், ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கும் போது பல கெட்ட விஷயங்கள் அவர்கள் விட்டு போயிருக்கும். தொழுகைக்கு வரும்பொழுது தான் போகும். இன்னும் செலாத்த தன்ஹா அனில் ஃபக்ஷாயில் முன்கர் அப்படிங்கிற அல்லாஹுக்கு சொல்கிறார். தொழுகைக்கு வரும்பொழுது தான் மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள் எல்லாம் அவர்களை விட்டு போகிறது. பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும், சில கெட்ட பழக்க வழக்கம் அவங்கள்ட்ட இருந்திருக்கும். தொழுகைக்கு வரும்போது எல்லாம் மாற்றிடுவான். இதெல்லாம் அதே மாதிரி தான் எல்லா எண்ணங்களையும் மாற்றுகிற இடம் தான் இது. அந்த மாற்றுகிற இடத்திற்கு வரும்பொழுது தான் வெற்றி பெற்றவர்களாக ஆகும். அதனால தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கிறான், வலாக்கிபத்து லித்தக்குவா. அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த சிந்தனையை உள்ளத்தில் அடித்தளத்தில் போட்டு உறுதியாக யார் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த வெற்றி பெற்றவர்களில் நாம் இருக்கிறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதோடு விட்டு விடாமல் நம்முடைய பிள்ளைகளை இதன் பக்கம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 7 வயசு ஆச்சுன்னா என்ன கஷ்டம்னாலும் கொண்டு வந்துடணும். பள்ளியாசல் உட்கார்றான்னு வந்து உட்காரு, ஏன் தூங்குற என்று சொல்ல வேண்டும். மனைவியை ஏவ வேண்டும். மனைவி வந்து தொழுகாமல் சாப்பாடு ஆக்கலாம், சாப்பிடக்கூடாது முதல்ல. அதெல்லாம் நம்ம கண்டிஷனை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு தொழுது போகிறீங்களா, தொழுதியா, தொழுவில் சாப்பாடு வேணான்றங்க 2 நாளைக்கு. அவன் வந்து தொழுகாத நேரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவன் பெண்களுக்கு சில 7 நாட்கள் 5 நாட்கள் தொழாமல் இருப்பாங்க. அந்த நேரம் இல்லை நான் சொல்கிறது. தொழக்கூடிய நேரங்களில் தொழுகாத மனைவி சமைத்தால் சாப்பிட மாட்டான்னு சொல்லுங்கள். அப்போ அவள் நம்ம பக்கம் வந்துடுவா. அப்போ எல்லாத்தையும் ஏற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். அதெல்லாம் அலட்சியப்படுத்துறதுனால தான் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கு என்ன ஆகுதுன்றாக்கா எங்கேயே போய் நின்று இருக்குது. அதெல்லாம் காப்பாற்றணும். உண்மையாக சொல்லலாம், அதை பற்றிலாம் பேசணும்னு நிறைய டைம் தேவைப்படும். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலக வாழ்க்கையோட மோகமும் அல்லாஹ்வை மார்க்கத்தை விட்டு தூரமாக்குற பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் மாஷாஅல்லாஹ் இந்த நம்ம மகளால் சில பிள்ளைகள் வரதான் செய்கிறாங்க. இன்னும் நீங்களாம் வந்து அடுத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு வரணும். உங்கள்ட்ட ஜோக் அடிக்கிற பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு என்ன செய்யணும், முதல்ல பள்ளிவாசல் வர சொல்லணும். வந்து இங்கே நடக்கிற விஷயங்களில் வந்து கலந்து கொள்ளணும், மதரசாக்களில் கலந்து கொள்ளணும். இன்னும் வந்து ஆர்வமாக மார்க்க விஷயங்கள் தெரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். இது போன்ற வசனங்கள் இந்த பாருங்கள் 2 லைன் தான் இருக்குது, 2 லைன் தான் இருக்குது 32. அது இவ்வளோ தோண்டும் போது இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த குர்ஆனை இப்படி தான் படிக்க சொல்கிறான் அல்லாஹ். குர்ஆனை ஓத வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை விளங்க வேண்டும், அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று புரிய வேண்டும், புரிந்த விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்த்து செயல்படுவதற்கு நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் செயல்படுகிற மாதிரி நம்மை ஆக்கி விடுவான். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த